வணக்கம். iOS 26.2 நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணும்போதே ஆப்பிள் பார்த்தீங்கன்னா, ஏர்பாட்ஸ்க்கு ஃபர்ம்வேர் அப்டேட்டையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ம்வேர் அப்டேட்டில் ஆஸ் யூசுவல் என்ன மாதிரி பக் ஃபிக்ஸஸ் அல்லது ஃபீச்சர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது ஆப்பிள் ரிலீஸ் நோட்ஸில் மென்ஷன் பண்ண கிடையாதுங்க. பட் நீங்கள் ஏர்பாட்ஸ் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிறதுக்கு சில விஷயங்களை மட்டும் பண்ணினா நம்ம போதும். நம்பர் 1, லோ பவர் மோட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஏர்பாட்ஸ் நம்ம அப்டேட் பண்ணணுங்கிற அந்த ஒரு டைம் பீயிங்க்கு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் நீங்கள் இதை ஆஃபில் வச்சுருந்தீங்க அப்படின்னா போதும். ஃபோன் வைஃபைல கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா பேக்ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிட்டு வெர்ஷன் வந்து அப்டேட் ஆயிரும். எந்தெந்த ஏர்பாட்ஸ் மாடலுக்கு என்னென்ன மாதிரி வெர்ஷன் ரிலீஸ் ஆயிருக்கு ஃபர்ம்வேர் அப்டேட் அப்படிங்கிறது இங்கே பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களோட ஏர்பாட்ஸில் ஏதாவது சவுண்டு கிளிப் ஆகிற இஷ்யூஸ் ஆர் ஏதாவது நாய்ஸ் இஷ்யூஸ் அண்ட் டிஸ்கனெக்ட் இஷ்யூஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா, புதுசாக ஏர்பாட்ஸ் வாங்கியிருக்கீங்க அல்லது ஏர்பாட்ஸ் இந்த 2 இயர்ஸ் பீரியடுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணுறதுனால சில பக் ஃபிக்ஸஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களோட ஏர்பாட்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஏர்பாட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஐஃபோனோட ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் உங்களோட ஏர்பாட்ஸ் பேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸில் இந்த இடத்துல காமிக்கும். ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், செகண்ட் ஜெனரேஷன் வித் USB-C கேஸ். அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு பீட்டா சாஃப்ட்வேர் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்காரணத்தை கொண்டு பீட்டா சாஃப்ட்வேர் ஏர்பாட்ஸ்க்கு இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். அண்ட் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதோட வெர்ஷன் இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குங்க. ஸோ இதில் 8B28 அப்படிங்கிற வெர்ஷன் இன்ஃபர்மேஷனை நம்ம செக் பண்ணிக்கலாம். கேஸுக்கும் ஏர்பாட்ஸுக்கும் இண்டிவிஜுவலாக வரக்கூடிய இந்த ஃபர்ம்வேர் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் வந்து இங்கே சொல்லிடுவாங்க. ஆப்பிளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஏர்பாட்ஸ் ஃபர்ம்வேர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனோட செக் பண்ணும்போது நம்மளுக்கு 8B28 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி ஏர்பாட்ஸ் ப்ரோ, ஏர்பாட்ஸ் 3, 2, 1 அண்ட் ஏர்பாட்ஸ் ப்ரோ 3rd ஜென்ரேஷன் லேட்டஸ்ட் மாடல் நீங்கள் பயன்படுத்துறீங்கனாலும் அந்த வெர்ஷனை வந்து நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். அப்டேட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கலாம். எப்போ நீங்கள் ஏர்பாட்ஸ் வாங்கினாலும் ஆப்பிள் கேர் ப்ளஸ் தவறாமல் வாங்கிக்கங்க. ஸோ தட் நீங்கள் அதை 2 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ட் ஆஃப் த வாரண்டி பீரியடில் புது ஏர்பாட்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏர்பாட்ஸோட பேட்டரி லைஃப் டைமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.5 வருஷம் டு மேக்ஸிமம் 3 வருஷம் தான் வரும். ஸோ 2 வருஷத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏர்பாட்ஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டீங்க ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணி அப்படின்னா அடுத்த ஒரு 2.5 years to 3 years நீங்கள் பயன்படுத்துறதுக்கு டோட்டலாக 4.5 to 5 வருஷம் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளோட iRobin Pro ஆப் நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணலன்னா ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் பேஜில் வாரண்டி ரிமைண்டரில் உங்களோட ஏர்பாட்ஸை நீங்கள் ஃப்ரீயாக ஆட் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குங்க. எப்போ வாரண்டி முடிய போது, என்ன ஆப்பிள் கேர் ஆர் சர்விஃபை என்ன போட்டிருக்கீங்க, ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களாங்கிற டீடைல்ஸ் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஏர்பாட்ஸோட ஸ்கேன்ட் பில் காப்பி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணும்போது தேவைப்படுதுன்னா நம்மளோட ஆப்ல இருந்தே நீங்கள் எடுத்து ஷோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏர்பாட்ஸ் பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.